ரைட். சங்கீதம் 30 மாறி மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ வெட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருக்கின்றீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கொஞ்சினேனா என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். எல்லாரும் உட்காரலாம். சோத்திரம். நன்றியோடு கூட துதிக்கிறேன். ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு, எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. நான் இப்போ சொல்ல வரக்கூடிய காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். அநேகர் கேட்டிருக்காங்க, 100% நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியுமா? 100% நீதிமானாக இருக்க முடியுமா? இயேசு வாழ்ந்தது போல பூமியில நாமும் வாழ்வோமே. ஆனால் 100% நாம் பரிசுத்தமாக இருக்க முடியும். 10% தான் மனம் திரும்பி இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த தண்ணி அடிக்கிறது, இந்த சிகரெட்டு குடிக்கிறது, இந்த அதை என்ன நன்றியோடு கூட துதிக்கிறேன், விபச்சாரம், வேசித்தனம், இந்த இச்சை, சில களவு, இது ஒரு இதுதான் பெரிய குற்றம்னு சொல்லி அதுக்கு மனம் திரும்பி இருக்கிறோம். ஆனால் அது 100% அல்ல, 10% தான். இன்னும் இதெல்லாம் வெளிப்புறமாய் தோன்றுகிற அநேக பாவத்தின் சக்தி. இதுவும் பிரசன்னத்தை தடை பண்ணும், இதுவும் தேவ கிரியைகளை தடை பண்ணும். இதை போல இதை விட இந்த வெளிப்புறமான தோற்றத்திற்கு முன்பாக உள்புறமாய் இருதயத்திலே ஆத்மாவிலே தோன்றுகிற பாவத்தின் சக்தி, அது வளர்ச்சி அடைந்து அல்லது பூரணப்பட்டு அல்லது மிகைப்படுத்தி நான் தனக்குள்ள சரீரத்தில் வெளிப்படும். ஒரு வேசித்தனம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சையாய் உண்டாகி அது வேசித்தனமாய் மாறும். நம்ம எதை அறிக்கை பண்ணுறோம்னா, நம்ம வேசித்தனத்தை அறிக்கை பண்ணுகிறோம் அல்லது இச்சையை அறிக்கை பண்ணுகிறோம். ஆனால் கண்களின் பார்வையே தவறுங்கிறத நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். நீ அப்படி அறிக்கை பண்ணினாதான் நம்ம பூரணமான அந்த அபிஷேகத்திற்குள்ளும் பூரணமான அந்த தேவ பலத்திற்குள்ளும் நீங்கள் கடந்து வர முடியும். ஆனால் நீங்கள் இந்த ஏதோ அந்த பேசித்தனம் செய்யலை, அது செய்யலை, ரைட்டு. இந்த 10 கற்பனை கர்த்தர் கொடுத்தார். 9 கற்பனை எல்லோரும் நிறைவேற்றக்கூடியதான். 10வது கற்பனை இருக்கிறது, அது ரொம்ப கட்டாயமானது. என்ன கட்டாயமானதும் கூட அல்லையா, இச்சியாது இருப்பாயாக. மற்ற நீ ஓய்வு நாளை கைகொள்வது கரெக்டாக கைகொள்ளலாம், அல்லது களவு செய்யாது இருக்கலாம், தாய் தாப்பனை கடன் பண்ணலாம், பொய் சொல்லாமல் இருக்கலாம். இது ஒரு 9 கற்பனையும். ஆனால் எல்லா கற்பனையும் அடங்கும்படியாக ஒரு கற்பனை வைத்தார், அது 10வது கற்பனை. அதை போல இந்த அந்தரங்கத்தில் இருக்கிற கோபம், பொறாமை, கசப்பு, இந்த தன்மைகளெல்லாம் அதில் நிறைய காரியம் இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் இருக்கிற கிரியைகள், அந்தரங்கத்தில் இருக்கிற சக்திகள்,
அநேகர் என்ன நினைக்கிறாங்க, மிஞ்சின நீதிமானா இராத, மிஞ்சின பாவியாகவும் இராத அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால மிஞ்சின நீதிமானாவும் இருக்கக்கூடாது, அப்போ கொஞ்சம் பாவம் செஞ்சுக்கலாம். அல்லேலூயா, அப்படித்தானே செய்யலாம். மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? பாதி பாவியா இருக்கலாம், பாதி நீதிமானா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. தன் இருதயத்திலே நான் பெரிய நீதிமான் என்று நினைக்க கூடாது, நான் பெரிய பரிசுத்தவான்னு நினைக்க கூடாது. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, தன் இருதயத்தில் ஏதோ கொஞ்சம் வசனம் தெரிஞ்சிட்டுனா, ஏதோ ஒரு ஜெபம் தெரிஞ்சிட்டுனா நான் பெரிய சக்தி என்று நினைக்கிறாங்க. பரிசேரும் சதிசேரும் மோசையின் ஆசனத்திலே அமர்ந்து இவர்கள் மோசே செய்த காரியங்களை செய்தார்கள், ஆனால் அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. வாயினால் பேசினார்களே தவிர கிரியைகளினால் அல்ல. அதனால இயேசுநாதர் சொன்னார், அவர்கள் சொல்லுகிறபடியெல்லாம் செய்யுங்க, ஆனால் அவர்கள் செய்கிறபடி நீங்கள் செய்யாதிருங்கள் என்னார். அப்போ அல்லேலூயா, மிஞ்சின நீதிமான் மிஞ்சின பாவி ரெண்டு பேருமே பரலோகத்துக்கு போக முடியாது. அதாவது இதில் என்ன சொல்லுவோம்னா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வெளிப்புற தோற்றங்கள் பரிசுத்தத்தின் தன்மையில் கிறிஸ்துவ மதத்தின் சாயலை வெளிப்படுத்த நினைக்கிறார்கள். பொய் சொல்லாமல் இருக்கிறது வைத்தோ அல்லது தான தர்மம் செய்வதை வைத்தோ இதெல்லாம் ஒரு பகுதி. ஆனால் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, இங்கே ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க, ஸ்கூல் ஆரம்பித்தாங்க, அது ஒரு பகுதி தானே தவிர அதுதான் ஊழியம் என்று அல்ல. இங்கே ஒருத்தருக்கு படிக்க தெரியாது, பைபிள் இருக்குது, பைபிளை கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு கல்வி இல்லை, அதனால் கல்வி கூடங்களை அமைத்தார்கள். அமைத்து அவங்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்து பைபிளை கொடுத்தார்கள். ஆனால் அந்த பைபிள் நுழைவதற்கு ஒரு வழியே தவிர அதுதான் ஊழியம் என்று அல்ல. ஆனால் அந்த ஊழியத்தில் முடித்தவர்களும் உண்டு. அதே மாதிரி அநேக ஊழியர்கள் வந்து இங்கே ஊழியம் செய்தார்கள், பேரே தெரியாம அநேகர் இயேசுவை குறித்து சொன்னவர்களும் உண்டு. இப்போ பிரச்சனை என்னன்னா, வெளியரங்கம் நல்லா இருக்கு, உள்ள அல்லேலூயா தான் எந்த பலனும் மற்றவர்களாய் காணப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள். அதனாலதான் வெளி பக்திக்கு தக்கன வெளியே உள்ள விடுதலையின் சக்தி இல்லை. வெளியே வந்து கட்டப்பட்டு தான் இருக்கான், வெளியே வந்து நிம்மதியாக இல்லாமல் தான் இருக்கும், வெளியே இருந்தால் சமாதானம் இல்லாமல் தான் இருக்கும். காரணம் அந்த உள்ளான ஒரு எண்ணம் நமக்குள்ளே என்னன்னு பாருங்க. 5வது வசனம், சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், ஆமென், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். அவங்க என்ன நினைக்கிறோம், கோபப்பட்டா பரவாயில்ல, தேவன் எனக்கு நீடிய வாழ்வை தருவார். அல்லேலூயா. சாயங்காலம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், விடிய காலம் எல்லாம் சரியாயிரும். இது பயங்கரமான ஒரு மோசமான எண்ணங்கள். ஆனால் எப்படி இறங்குவார் ஆண்டவர்? நம்ம என்ன தவறு பண்ணாலும் இறங்குவார், நம்ம ஜெபம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல. அநேக கிறிஸ்தவங்கள் இப்போ முட்டாள்தனமாக மாற காரணம் என்ன எப்படி பிரசங்கிக்கிறாங்கன்னா, அதாவது சுகத்துக்கு கூட்டம் நடத்துகிறாங்க, நோய் குணமாகிறதுக்கு. ஆனால் பாவ மன்னிப்பை பெற்றாதான் நோய் குணமாகுங்கிறத பிரசங்கிப்பதில்லை. அல்லேலூயா. நன்றியோடு கூட இங்கே இயேசுநாதர் அநேகரை குணமாக்கினார். குணமாவதற்கு முந்தி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெபம் பண்ணாலே நோய் குணமாகும். அப்போ நீ எப்படினாலும் வாழலாம், கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போனால் போதும், நீங்கள் இந்த வாழ்க்கை முழுதும் தேவன் காப்பார். நீங்கள் டான்ஸ் பண்ணி ஆராதனை பண்ணால் போதும், தேவன் உங்கள் சந்ததியை காப்பார். இப்படிதான் அநேக பிரசங்கங்களும் அப்படியே மாறிட்டு. நீ வசனத்தை வாசிக்க வேண்டாம். வசனத்தை ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, வசனத்தை கைகொள்ளணும்னு எங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுத்ததே கிடையாது.
வசனத்தை கை கொண்டாதான் நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள். வசனத்தை கை கொண்டாதான் நீங்க அல்லது அந்த பூமியிலே பிசாசை ஜெயித்து வாழ முடியுங்கிறத எங்க சர்ச்சில் சொல்லவே கிடையாது. அநேக ஆசீர்வாத வசனத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்ன பேச்சுன்னா திமிர் பேச்சுகள், ஆவிக்குரிய திமிர்கள். அல்லேலூயா. வாசிப்போம் அடுத்த வசனம், 6வது வசனம் என்ன இருக்கு? நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று ஆமென். என் வாழ்விலே இதே அறிக்கை தான். நான் இந்த வாழ்க்கையில ஒரு நாளும் நான் பாதிக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதே இல்லை, என்ன நான் தண்டிக்கப்படுவதே இல்லை. நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆனா அந்த சைடு பார்க்க போனா கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவங்க எண்ணங்களுக்கும் செய்களுக்கும் கூட நியாயம் இருக்கிறவர். நீங்க உங்க மேல இருக்கிற இன்னைக்கு காலையில ஜெபத்துல சொன்ன மாதிரி நீங்க செய்த தவறுக்கு நீங்க தப்பிச்சிட்டாலும் உங்கள் சந்ததி அதுக்கு கரையம் கட்டணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் அநேகருடைய போதனை என்ன இருக்குன்னா, அநேகருடைய போதனை அல்லையா நீ எப்படினாலும் வாழலாம், நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன கொஞ்சம் சிச்சை கொடுப்பாரு, விடிய காலம் சரியாக்கிற, காலை சாயங்காலம் அழுகை, விடியாலம் கழிப்பு உண்டாகிரும். அல்லேலூயா. அதே போல சிச்சித்தாலும், அதாவது கண்டித்தாலும் போதித்தாலும் அநேகருக்கு உணர்வே கிடையாது. இந்த காயம் எதுக்கு பட்டோம், இந்த பிரச்சனை எதுக்கு வந்தது அப்படிங்கிறது தெரியாம இருக்க காரணம், பிரச்சனை வரும்பொழுது தன் சுய புத்தினாலே அந்த பிரச்சனையை மேற்கொள்ள நினைக்கிறார்கள். காயப்பட்டாலும் பரவாயில்ல நினைக்கிறாங்க. ஆனால் மனம் திரும்பும் போது, மனம் திரும்பினால்தான் அந்த பிரச்சனை எதுக்கு வருது, நான் எதுக்கு என்ன தவறு பண்ணங்கிறது மனம் திரும்பும் போது தான் ஆவியானவருடைய கிரியை உங்களுக்குள்ள வெளிப்படும். நீங்க மனம் திரும்பி ஆவியானவரை உங்களுக்குள்ள கொண்டு வரலன்னா அந்த பிரச்சனை எதுக்கு வந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. பிரச்சனை எதுக்கு வந்ததுன்னே தெரியாது. நீங்க ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரலாம், ஆனா அது உங்களை பாதிக்காதபடி அதை நன்றியோடு கூட துதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு பலனையும் ஞானத்தையும் அருளுகிற ஆவினாலே நிரப்புவார். கேன்சர் வந்துட்டு அந்த சகோதரிக்கு அந்த கேன்சர் செக் பண்ணுத மிஷின்குள்ளே போகிறாங்க. எல்லா அளவுகளும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா போவதுக்கு முந்தி 8 பேருக்கு சுவிசேஷம் சொன்னாங்களாம். சுவிசேஷம் சொல்லுவதற்கு கூட என்ன வேணாம், எந்த இடத்துல அது அந்த கேன்சர் இருக்கா இல்லையான்னு அது கட்டி இருக்கு, மார்பில் கட்டி இருக்குன்னு பாதி அதில் செத்துருவாங்க ஆட்கள். ஆனால் அது தைரியமாக சொல்லுது. உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தைரியமாக சொல்லுது, கர்த்தர் என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தினாலும் சாபத்தினாலும் அல்ல என்னை உருவாக்கும்படியாக இதை அனுமதிச்சிருக்கிறாரு. ஆனால் என் சரீரத்தை அது பாதிக்காது. நீ புதன்கிழமை ஆப்ரேஷன், என்னை பாதிக்காது. இந்த 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 தன்மை வர்றதுக்கு கூட நீங்கள் மனம் திரும்புதலுக்கு போனாலும் அங்கே ஆவியானுடைய கிரியை உங்களுக்கு வந்து உங்களுடைய அழகியா நான் அசைக்கப்படுவதில்லைங்கிற திமிரான வார்த்தைகள் யோசனைகள் உங்களுக்குள்ள வராது. இல்லைன்னா மேட்டின்மை சேர்ந்து வரும், அன்னைக்கு வந்த மாதிரி தான் அன்னைக்கு வரும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அதில் ஒரு தேவ நடத்துதல், அதில் ஒரு தேவனால் உண்டாகிற இரத்தத்தினால் உண்டாகிற தைரியம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ பேதுருவை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஒரு பெரிய துப்பட்டியை இறக்கி 4 பக்கமும் துப்பட்டி இறக்கி அது மிருகங்களை வைத்து சொப்பனம், அந்த தரிசனம், அந்த தரிசனத்தில் இந்த மிருகங்கள்லாம் அடித்து சாப்பிடுன்னு சொல்கிறார். அவன் சொல்லுதான், தேவன் தீட்டாக எண்ணினதை நான் புசிப்பதில்லை அப்படிங்கிறான். அவர் மனுஷரை குறித்து சொல்கிறாருன்ட்டு அந்த 11வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஆனால் 11வது அதிகாரம் 10வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. நன்றியோடு துதிக்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் தீட்டா என்னதான் யூதர் ரெண்டும் இல்லை, கிரேக்கர் ரெண்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த அல்லேலூயா அந்த புறஜாதியர்களுக்கு பயந்து யூதரோடு கலந்து அவன் ஆகாரம் உண்ண ஆரம்பிச்சானான் கலாத்தியரில். இதெல்லாம் மோசமான காரியங்கள். அதனால் அநேகர் தன்னுடைய
ஆவிக்குரிய பலத்தை வச்சு வருங்காலம் நான் எனக்கு பாதிப்பு இல்லாமல் ஓடுவேன். கடந்த காலம் ஓடின அந்த பரிசுத்தம் எனக்கு போதும், கடந்த காலம் ஓடின அந்த ஜெபம் எனக்கு போதும். இல்லை, நீங்கள் கடந்த காலம் கடந்து போயிட்டு வருகிற காலத்திற்கு உண்டான இருளை ஜெயிப்பதற்கு, அல்லேலூயா, பிசாசை ஜெயிப்பதற்கு உண்டான தேவ பலத்தை நீங்கள் பெறணும். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்கிறார். மேட்டின் மேல் சிந்தை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிருபை கிடைத்து நான் அசைக்கப்படுவதில்லைங்கிற அல்லேலூயா அந்த பலவீனம், நான் அதெல்லாம் பலவீனம் தான். மேட்டின் மேல் சிந்தையோ அல்லது வேதவசனத்தை அறியாமல் பேசுறதெல்லாம் பலவீனத்தின் தன்மைகள் தான் உணர்வேன். நிறைய பேர் அதாவது அல்லேலூயா 10-100 பேர் மத்தியில் நின்றுக்கிட்டு தாம் பலன் அதிகம் என்று நினைத்து எதிர்த்த இருக்கவங்கள பூரா முட்டாள் நினைச்சு அதிகமாக பேச ஆரம்பிப்பார்கள். பலிபீடத்தில் நின்று அது அப்படியா இது எப்படியா அப்படின்னு பேச ஆரம்பிப்பார்கள். நமக்கு தெரிந்தது குறைவு, நாம் குறைவுள்ளவர்கள், நாம் பலவீனர்கள். பலவீனர்னு நினைச்சாதான் பலவானுடைய பலன் உங்களுக்குள்ள விளங்குமே தவிர, நாம் பலவீனன் என்று சொல்லுகிற நேரத்தில் பலவானாகிய கிறிஸ்துவின் பலன் உங்களுக்குள்ள விளங்குவதில்லை. எப்பவுமே அல்லேலூயா தன்னுடைய தகுதிக்கு மேலே போகக்கூடாது. நான் அறிந்திருக்கிறதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. எனக்கு அல்லேலூயா, நீங்கள் ஓடுனது குறைய, ஓடக்கூடியது ரொம்ப ஓட வேண்டியது இருக்குது. தெரிஞ்சு கொண்டது குறைய, தெரியக்கூடியது நிறைய இருக்குது. நமக்கு தேவ பலன் அன்னன்னைக்கு பெற்றால்தான் அந்த உலகத்திலே நீங்கள் வாழ முடியும். நாளைக்குரிய பலத்தை நீங்கள் நாளைக்கு பெற்றாக வேண்டும். நம்ம கடந்த நாட்கள் பெற்றது கடந்த நாள் ஜெயிப்பதற்கு, வருங்காலத்தில் பெறதுக்கு நீங்கள் பெறணும். தேவ பலத்தை பெறணும், அவர் கிருபையை பெறணும். அப்போ தான் நீங்கள் வருங்காலங்களில் சரியானபடி ஓட்டம் போட முடியும். நிறைய பேர் தன் தகுதியை, தன் பலத்தை, தன் ஞானத்தை, தன்னுடைய அல்லேலூயா ஆவிக்குரிய பலத்தை அப்படியே நம்புகிறார்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனம். நீ இதை பற்றிக் கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் தேவனுக்கு பயப்படுகிறவன். எனக்கு பிரச்சனை எங்கன்னு இருக்கு, நான் எடுத்துக்கிட்டேன். நீ இதை பற்றிக் கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான். எதுல இருந்துன்னா இது 15ல இருந்து 14ல இருந்து வாசிப்போம். சிந்தனை செய், ஒன்றையும் கண்டு முடியாதபடிக்கு இவ்விரண்டையும் எதிரடையாக வைத்திருக்கிறார். போதும், இன்னும் வாசிக்கணும். நீ நடந்ததுதான் அறிவோம், நடக்க போறது தேவனை தவிர ஒருத்தருமே அறிவதில்லை. ரெண்டுக்கும் எதிரடையா இருக்கு. நடக்க போறது என்னன்னே தெரியாது. ஆனால் நடக்க போகிறது விசுவாசத்தின் பாதையில் வச்சாதான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே தவிர, ஞானத்தின் பாதையில் வரக்கூடியது நீங்கள் ஞானத்தில் வச்சாங்கன்னா அது ஜெயிக்க முடியாது. தேவ வசனத்தை வாசித்து நடைமுறைப்படுத்தி வருகிற காரியங்களை விசுவாசத்தின் பாதையில் வைக்கணும். நடந்த காரியம் அறிவோம், நடக்க போகிறது என்னன்னு தெரியாது, என்ன நடக்க போறதுன்னு தெரியாது. ஆபிரகாம் எங்க போறோம்னே புறப்பட்டு போனான், எங்க போறோம்னே தெரியாம புறப்பட்டு போனான். அது விசுவாசத்தின் பாதை. அடுத்த வசனம், கண்டேன் நீதிமானும் உண்டு. ஆமென். தன்னுடைய பலத்தை நம்புகிறவன், தன்னுடைய ஞானத்தை நம்புகிறவன், தன்னுடைய சக்தியை நம்புகிறவன், அப்படி உள்ளவங்க ரொம்ப பேர் இருக்காங்க.
அந்த நீதியை வச்சு பாவத்தில் நிலைத்திருக்கிற பாவிகளும் உண்டு. வேதவசனம் உங்களை கண்டிக்க போதிக்க உங்களை நிலைநிறுத்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துதான். ஆனால் இந்த வேதவசனத்துக்கு உட்பட்டாதான் நீங்க நீதிமானாக முடியும். நீ நீதிமான் ஆகிறது எதுக்குன்னா நீங்க பரிசுத்தமாக, நீ பாவத்தில் நிலைத்திருப்பதற்காக அல்ல. எது நீதிமான்? யாரு இயேசுவை விசுவாசிச்சு நடைமுறைப்படுத்தி அதுல ஜெயம் எடுக்காங்களோ அவங்க தான் நீதிமான். நீதி செய்கிறவன் யார் நீதி செய்கிறவன்? வேத வசனத்தை நடைமுறைப்படுத்தி அதுல சரியானபடி ஜெயம் எடுத்து நடக்கிறவன் ஜெயம் எடுக்கிறவன். அப்ப நீதிமானா இருக்கிறவன் பாவம் செய்யலாமா? பாவத்தில் நிலைத்து இருக்கிறாமா? அடுத்த நிலை இருக்கு, மிஞ்சின நீதிமானா இராதே, ஆக்காதே. வேதம் சொல்லுது நான் தான், அதான் மிஞ்சின நீதிமானா இராத நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும், அல்லேலூயா, நான் பலசாலி அப்படி இராத. நீ மிஞ்சின நீதிமானாயிர. உன் தாழ்மைப்படு, உன் ஆத்மாவை சிறு குழந்தையை போல அடக்கி அமர பண்ணு. அந்த தேவனுக்குள்ளாய் நீ அந்த வேத வசனத்திற்குள்ளாய் தேவனை போல மாறினால் எங்கேயுமே நீ தாழ்த்துவீங்க, எங்கனாலும் தாழ்த்துவீங்க. பல இடங்களில் காயப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆனா எது எல்லாம் என்னை எப்படி காப்பாற்றணும்னா கர்த்தர் காரியம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த தாழ்மை தான் கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னை பிசாசு என்ன, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை அது இலக்காய் வைத்தான் பல வருடங்கள். ஓடுன ஓட்டங்கள்ல பட்ட பாடுகள்ல குறைவே கிடையாது இயேசுவின் நாமத்தினாலே. ஆனா ஒரு மேன்மையும் அல்ல. என்ன மேன்மை என்றால் நான் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டேன், அது ஒண்ணுதான் எனக்கு மேன்மை. கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டேன், கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு தகுதிப்பட்டு கொண்டு வருகிறேன். அதனால நான் மிஞ்சின நீதிமான்னு சொல்றது இல்லை. வேதம் சொல்லுது நீ மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? யான் நீ தகுதி இழக்கணும். நீ இயேசுவை எடுத்து இழந்து போகிறது தான் அல்லையா தன்னைத்தானே கெடுத்து கொள்வது. எதுக்கு? நம்ம கெட்டு போனதுக்கு அடையாளம் என்னது? இயேசுவை நாம் இழந்து போகிறது தான். 7 சபைகளை அல்லேலூயா பவுல் 7 சபைகளுக்கு யோவான் மூலமாக எழுதினார். ஒவ்வொரு சபையுடைய மேன்மையை எழுதினவர் குறைவும் எழுதினார். நீ இதில் மனம் திரும்பணும்னு சொன்னார். மனம் திரும்பு இல்லைன்னா நான் உன் விளக்கு தண்டை அணைச்சிருவேன், உன் கிரீடத்தை எடுத்துருவேன் அப்படிலாம் சொல்ல. விளக்கு தண்டுன்னா என்ன? விளக்கு இயேசு கிறிஸ்து, உலகத்தின் விளக்கு இயேசு கிறிஸ்து. உன்னை விட்டு விலகிடுவாரு, வாசல் படியில கதட்டு அவர் வெளியே போயிடுவாரு. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன இருக்கு? மிஞ்சின துஷ்டனா இராதே, அதிக பேதையுமாய் இராதே. வேதம் சொல்ல துஷ்டனாவும் இராத, பேதையாவும் இராத, மூடனாவும் இராத, அல்லேலூயா, பெரிய ஞானியாகவும் இராத, பெரிய நீதிமானாகவும் இராத, பெரிய பரிசுத்தவான் என்று எண்ணாத. எப்போ பரிசுத்தம் பூரணப்படுகிறது? நான் ராஜ்யத்துக்குள்ள போகும் வரை நான் பரிசுத்தவான் அல்ல. அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது பாருங்க. அல்ல மிஞ்சின துஷ்டனா இராதே, அதிக பேதையுமா இராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? அல்லேலூயா. சிலர் பார்த்துருக்கேன், தவறுன்னு சொல்லணும், இல்லைன்னா விலகணும். தவறுக்கும் ஜால்ரா போட்டுருவாங்க, நீதிக்கும் ஜால்ரா போட்டுருவாங்க. நீ பிரதர் சொல்றது நல்ல, சீரட்டு குடிய வேணும்னு தப்பு கிடையாது. பரிசுத்தமாக இருக்கும். ஆமாம் பிரதர், பரிசுத்தமாக இருக்கணும். அது கண்டிப்பாக பரிசுத்தமாக இல்லைன்னா பரலோகராஜ்யம் போக முடியாது. இது மூடத்தனம் ஜாக்கிரதா, பேதனை ஜாக்கிரதா. அதனால இந்த கடைசி நாட்களில் தன் பலத்தை நம்புகிறவன் பலத்தை இழந்து போவான். தேவனை நம்பி பலத்திலே நிலைத்திருக்கிறவன் மட்டும்தான் நிலைத்து நின்று ஓட முடியும்.
மிஞ்சின துஷ்டன் ஆயிராதே, மிஞ்சின பாவி ஆயிராதே, மிஞ்சின நீதிமான் ஆயிராதே, மிஞ்சின ஞானி ஆயிராதே, மிஞ்சின நான் விசுவாசத்தில் பெரிய அல்லேலூயா வில்லன் என்று சொல்லாதே. இன்னும் விசுவாசக்கூடியதெல்லாம் ரொம்ப இருக்கு. பரிசுத்தம்லாம் இன்னும் பரிசுத்தவான், இன்னும் பரிசுத்தமான கடவன். பாவி பாவம் செய்யட்டும், நீ நீதிமான, நீ பரிசுத்தவான் ஆகுன்னு சொன்னார் கர்த்தர். அல்லேலூயா. அடுத்தால என்ன இருக்கு? ஆமென். இந்த காரியங்கள் பயங்கரமா கிறிஸ்துவ ஜீவியத்தில் நடந்துகிட்டு இருக்கு, கிறிஸ்துவ உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து காக்கப்படுவான். உலகத்தில் எதை இழந்தாலும் கிறிஸ்துவ இழக்கூடாது, எதை இழந்தாலும் கவலையும் படக்கூடாது. எங்கே ஓடினாலும் அல்லேலூயா என் பலத்தினால் அல்ல, தேவனால் ஓடுகிறேன்னு நினைக்கணும். தன் மூலமாய் தேவன் எதை செய்தாலும் கர்த்தர் செய்கிறார், அவ்வளோதான். அல்லேலூயா. என்னால் ஆகிறது என்று சொல்வதற்கல்ல. ஓடின எல்லா காரியத்துக்கும் உள்ள நஷ்டம் ஒன்றுமே கிடையாது. தேவனுக்காய் பிரயாசப்பட்ட ஒன்றுமே வீணாய் போவதில்லை. ஏற்ற காலத்தில் எல்லாம் திரும்ப கிடைச்சிடும். வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா 100 மடங்கு திரும்ப கிடைக்கும். நீ உனக்கு ஒருத்தன் வேலை பார்த்துட்டு அந்த கூலியை சூரியன் அஸ்தமிக்கும் வரையும் கூட நீ வச்சிருக்காத, திரும்ப கொடுத்துருன்னு சொன்னவர். நம்ம தேவனுக்கு ஊழியம் செஞ்சுட்டு தேவன் திரும்ப கொடுப்பாமல் இருப்பாரா? கண்டிப்பாக திரும்ப கொடுப்பார். எவ்வளவு நாளும் சரி அவர் திரும்ப கொடுப்பார். ஆனால் காலங்கள் வித்தியாசம் இருக்கு. எப்படி மோசேக்கு 40 வருஷம் இருந்ததோ, எப்படி அல்லேலூயா யோசேப்புக்கு 17 வருஷங்கள் இருந்ததோ, அப்படியே யாக்கோப்புக்கு 20 வருஷம் இருந்ததோ, அவங்களுக்கு வருஷங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டத்தின் பிரயாசத்தின் பலனை நமக்கு தருவார். ஆனால் ஓடும்போது கொஞ்சம் கவனமாய் ஓட வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஓடும்போது கவனமாக ஓடணும். சத்தியத்தின் பாதையில் நீ ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேட்டின்மை சேர்ந்தே நமக்கு அழிவு. அல்லேலூயா பெருமை பயங்கரமான அழிவு. பெருமை மற்ற எல்லாத்துக்கும் பாவியை கூட நேசிக்கிறார் கர்த்தர். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் நல்ல காலுங்க, நான் 10% நான் 3 நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். 10% பரிசுத்தமாயிட்டு 90% நீங்கள் பரிசுத்தம் ஆகலை. அதை நீங்கள் உணரணும். உங்கள் வார்த்தை, உங்கள் நடக்க, உள்ளான கிரியைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும். அதனால் இதெல்லாம் நீங்கள் கவனித்து ஓடணும். ஓடனா நல்லலியா கரெக்டாக அல்லலியா அந்த ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். நிறைய காரியங்கள் நம்ம மீறுகிற காரியங்கள் நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் மூலமாய் அல்லது குடும்பத்தில் யாரோ ஒரு ஆள் எங்கேயோ ஒரு பிசாசின் கிரியைகளினாலே தாக்கப்பட முடியும். அல்லேலூயா. அதனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். அந்த பல சபைகளில் பிரசங்கங்கள் பல கோணங்களில் வித்தியாசமாய் சத்தியத்துக்கு இல்லாமல் பயங்கரமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. எத்தனையோ சபைக்காரங்கள்லாம் வராங்க. அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு காரியம் இருக்கா இதில் சத்தியத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விடியெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் ப்ரேயருக்கு வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயா, எனக்கு இது ஒரு ஆராதனை மாதிரியே இருக்குங்காங்க. விடிய காலம் ஜெபம் நடத்துறது ஒரு ஆராதனை மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த வழிமுறைகள்லாம், இந்த ஆராதனை வழிமுறைகளே பார்த்திங்கன்னா வந்தோடனே 3 பாட்டு, அதுக்கப்புறம் நன்றி ஆராதனை, எல்லாரும் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் சங்கீதம் பரிசுத்த ஆராதனைக்கு சங்கீதம் அவங்களை ஆயத்தப்படுத்த, பிறகு பரிசுத்த ஆராதனை, அதுக்கப்புறம் சிறுபிள்ளை வசனம், அது சாட்சி, அதுக்கப்புறம் காணிக்கை, அதுக்கப்புறம் வேத வசனம். இதெல்லாம் இப்படி முறைமைகள்லாம் அமைக்கப்பட்டது பெரிய கிருபையானது தான். அந்த காணிக்கை பட்டி கூட ஒரு ஓரமாக வைக்கணும்னு நினச்சேன். அது முன்னால் கொண்டு வந்து எல்லோரும் காணிக்கை போட்டுக்கிட்டு இந்த ஃபைலெல்லாம் வாங்குவாங்க. இந்த சிஎஸ்சி சர்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு நில கம்பு இருக்கும், கம்பில் ஒரு பை மாதிரி தொங்கும். அந்த பையை பிடிச்சி நீட்டுவாங்க. இவன் நிசியாட்ட ரூபா இருக்காது, அவன் யார்
அலெக்ஸு டக்குன்னு சடன்னு ஒரு 200 எண்ணி அதில் போடுவான். அவ துட்டு இல்லாமல் நிற்பா. அது அது ஒரு மோசமான காரியமாக எனக்கு தெரியுது. இவங்கேயே காணிக்கைப்பட்டி முதல்ல வச்சு எல்லோரும் வரிசையாக பார்க்கும்போது ஒரு ஆள் போடுறதுக்கு துட்டு இல்லாமல் இருக்கலாம். நான் சேர்மையெல்லாம் அத்தனையோ தடவை பைசா போட முடியாமல் இருந்திருக்கேன். அவர்கிட்டே போய் கேட்டிருக்கேன், ஐயா காணிக்கை போடுறதுக்கு துட்டில் ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கவங்க அது எல்லாருமே கண்டிப்பாக போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ஆகுது. அது அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வைக்கலாம்னா சர்ச்சு சரியில்லை. சர்ச்சு ஒரு அந்த சர்ச்சு மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஓரத்தில் வச்சுட்டு, அது இப்போ தான் நமக்கு இங்கே விவேகமே வருது. அது அங்கே வச்சுட்டு அங்கே தனியாக போய் யார் விருப்பமோ அவங்க போட்டுக்கிடுவாங்க, விருப்பம் இல்லாதவங்க போடாமலும் இருக்கலாம். அங்கே மாதிரி தான் அது சத்தியத்தில் நடத்தி சத்தியத்தின்படி நடக்க வைக்கணுங்கிறது தான் அப்படியே எனக்கு யோசனை ஓடிக்கிட்டே இருந்தது. அல்லேலூயா. அதனால் இதெல்லாம் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால மிஞ்சின நீதிமானாக இராத. வேத வசனம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்குன்னு நினைக்க வேண்டாம். நான் நல்ல ஜெபம் பண்ணுகிறவன்னு நினைக்க வேண்டாம். பெரிய பரிசுத்தவான்னு நினைக்க வேண்டாம். நான் பரிசுத்தமாகக்கூடிய பகுதி நிறைய இருக்குது. இயேசுவை போல் நீ மாறினா தான் நீ பரிசுத்தத்தின் பூரணமாக முடியும். அதனால் அந்த அளவுக்கு நம்ம ஓடணும். கர்த்தர் ஓடி பெரிய நீதிமான் ஆக்குவார். இந்த தேசத்திலே அநேகரை நீதிக்கு உட்படுத்த நம்மை கொண்டு பயன்படுத்துவார்.